எல்லாருக்கும் நமஸ்காரம். நம்ம எல்லாருக்குமே தெரியும், பெரியவா பெரியவான்னு நான் சொல்லும் பொழுது காஞ்சி காமகோடி பீடத்தின் பீடாதிபதியாக இருக்கும் ஸ்ரீ சங்கர விஜயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் ஒரு 2.5 வருஷம் விஜய் யாத்திரையெல்லாம் முடிச்சுண்டு சமீபத்தில் தமிழ்நாடு திரும்பியிருக்கா. அந்த விஜய் யாத்திரையை பற்றி அவர் மூலமாகவே தெரிஞ்சிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு, ஒரு சந்தர்ப்பம் நமக்கு கிடச்சிது. அதாவது ஸ்ரீ சங்கரா டிவிக்காக பிரத்யேகமாக அவர் கொடுத்த பேட்டின்னு சொல்லலாமா, வாட் எவர் இட் இஸ். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு சமீபத்தில் இந்த மாதிரி ஒரு பகிர்தல், இந்த மாதிரி ஒரு பேட்டி பெரியவா யாருக்குமே கொடுத்ததா தெரியல. ஸோ அந்த விதத்தில் ஸ்ரீ சங்கரா டிவி நேயர்களாக இருக்கட்டும், ரசிகர்களாக இருக்கட்டும், பக்தர்களாக இருக்கட்டும், எல்லாருக்குமே இதை பார்க்கக்கூடிய ஒரு அரிய வாய்ப்புன்னு சொல்லலாம். பிகாஸ் யூ வில் நாட் ஃபைண்ட் இட் எனிவேர் எல்ஸ். ஸோ நான் கேட்ட பல விஷயங்களுக்கு ரொம்ப விரிவாக அவர் விளக்கம் கொடுத்துருக்கார். ஸோ இன்றைக்கி ஆரம்பித்து ஒவ்வொரு சண்டேயும் நீங்கள் பார்க்கலாம், மேபி ஃபார் another 6 weeks. ஏன்னா அவ்வளோ விஷயங்கள் அவர் பகிர்ந்துட்டுருக்கார். ஆல்சோ பல விஷயங்கள் நமக்கு தெரியாத விஷயங்கள்லாம் சொல்லியிருக்கார். நாட் ஓன்லி தட், அவர் அந்த யாத்திரையை பற்றி விவரித்த விதம் இருக்குது பார்த்தீங்களா. அதாவது நேராக போக முடியாத பலருக்கும் அதை பார்த்த ஒரு அனுபவம் அவர் மூலமாக கிடைக்கிறது. அண்ட் நாட் ஓன்லி த விஜய் யாத்திரை, இன்னும் பல விஷயங்கள், சுவாரஸ்யமான விஷயங்கள் அவர் சொன்னார். லைக் ஃபார் இன்ஸ்டன்ஸ், அவர் பால்ய பருவத்தில் பெரியவாள் ஆனதுக்கு அப்புறம் அவருக்கும் மகா பெரியவாளுக்கும் ஏற்பட்ட கலந்துரையாடல் அண்ட் ஃப்யூச்சர் ஜெனரேஷனுக்கு அவரோட உபதேசங்கள், இப்படி எத்தனையோ விஷயங்கள் நீங்கள் பார்க்க போகிறேன். ஸோ டு பிகின் வித், நான் முதல்ல அவர்கிட்ட தெரிஞ்சுக்க ஆசைப்பட்டது பூஜ்ய ஸ்ரீ ஆச்சாரியோட விஜய் யாத்திரையை பற்றின அனுபவங்கள். மகா பெரியவா மற்றும் ஜெயேந்திர பெரியவா இதே மாதிரி விஜய் யாத்திரை, காசி யாத்திரையெல்லாம் பண்ணியிருக்கா. அந்தந்த வருஷமும் பெரியவா அப்போ தெரிஞ்சுண்டது, ஜெயேந்திர பெரியவாளோட பெரியவா யாத்திரை பண்ணது, இப்போ பெரியவா தனியாக போய் யாத்திரை பண்ணது, முக்கியமான க்ஷேத்திரங்களை தரிசனம் பண்ணதை நம்ம ஸ்ரீ சங்கரா டிவி நேயர்களுக்கும் காஞ்சி காமகோட்டி பக்தர்களுக்கும் பெரியவா விரிவாக தெரியப்படுத்தலான்னு ஒரு முயற்சி. அதை பெரியவா தெரியப்படுத்தினா அது ஒரு அருள் உரையாக இருக்கும். ஸ்ரீமத் பரமஹம்ச பரிவ்ராஜகாச்சாரியவரிய சங்கராச்சாரிய காஞ்சி காமகோட்டி அப்படின்னு எழுதுவேன். அதில் பரமஹம்ச பரிவ்ராஜகான்ட்டு, பரிவ்ராஜக அப்படின்னு சொன்னால் விராஜக, விரஜகதவ் அப்படின்னு அந்த தாத்து வர்பு. அது விரஜன்னா யாத்திரை பண்ணுறது, அங்கங்கே சஞ்சாரம் பண்ணுறது. பரிதகா விரஜதி, சுற்றிலும் சஞ்சாரம் செய்வது. இந்த ஆசிரமத்தினுடைய தர்மப்படி ஒரு சில வழிகாட்டுதல் வச்சுருக்க. கிராமிக ராத்திரம், கிராமமாக இருந்தால் ஒரு ராத்திரி, பெரிய ஊராக இருந்தால் 3 நாள், அப்படி ஒரு ஒரு மார்க்க தரிசனம் இருக்குது. மார்க்கத்தை பார்க்கறதுக்கு மார்க்க தரிசனம் இருக்குது. அதுபடி நம்ம பெரியவா எல்லாரும் அந்த காலத்தில் 21 வருஷம் பெரியவா 21 வருஷம் காவேரி கரையில் சந்திரமௌலீஸ்வரர் பூஜை பண்ணி பகவத் படித்துறை அப்படின்னு அந்த இடத்துல எல்லாம் அங்கேருந்து கிளம்பி 21 வருஷம் கங்காதி தீர்த்த யாத்ரா அப்படின்னு பண்ணேன். நிறைய சாத்துர்மாசியங்கள், திவ்ய க்ஷேத்திரங்கள் தரிசனம் பண்ணுறது, ராமேஸ்வரம், காசி. 1954 வருஷத்துலேருந்து 68, 69 வருஷம் வரைக்கும் புதுப்பெரியவா நம்முடைய ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் அவ பெரியவாளோட சேர்ந்து
அந்த ஒரு 14-15 வருஷங்கள் அவள் பெரியவா மூலமாக புது பெரியவாளுக்கு பல விதமான பயிற்சிகள்லாம் கொடுத்து அவளுக்கு பூஜை, உபன்யாசம், சாஸ்திர சதஸ்ஸுகள் எல்லாத்தையும் பரிச்சயப்படுத்தி புது பெரியவாள்னு ஒரு இதையும் கொடுத்தோ அறிமுகத்தையும் பண்ணி எல்லா இடத்துக்கும் ஆந்திராலாம் போயிட்டு வந்தாள். அந்த கோவில்கள் விஷயத்தில் புது பெரியவாளுடைய யாத்திரைங்கிறது புதிய பரிமாணத்தையும் பரிணாமத்தையும் கொடுத்துருக்கு. அதில் குக்கிராமங்களில் ரொம்ப ரொம்ப ஏழைகள் இருக்கக்கூடிய இடத்துக்கும் சொந்தமாக அவளே போய் அங்கேயே தீப வழிபாடுன்னு சங்கே சக்தி கலவுயுகே, இந்த கலியுகத்தில் பொது காரியங்களை 10 பேர் சேர்ந்து பண்ணணும். அந்த மாதிரி ஒரு கூட்டும் முயற்சி அதை அவள் புது பெரியவா உற்சாக சக்தியாக இருந்து, உபதேச சக்தி அவள் பெரிய பெரியவா, உற்சாக சக்தி இவ. அந்த மாதிரி ஒரு உற்சாக சக்தியாக இருந்து நிறைய கிராம தேவதை கோயில்களுக்கு, அங்காளம்மன், இந்த சப்தகன்னிகை அம்மன், ஒன்று பிடாரி அம்மன், இப்படி பல கோவில்களுக்கும் அவள் கலசங்களை கொடுத்து, அஷ்டபந்தன மருந்தை கொடுத்து, தீப வழிபாடு அதுக்காக ஏற்பாடு பண்ணி, வார வழிபாடுன்னு சொல்லி வாரத்துக்கு ஒரு நாளாவது கோயிலுக்கு போய் தரிசனம் பண்ணிங்கோ, உழவாரப்பணி பண்ணுங்கோ. திருநாவுக்கரசு சுவாமிகள், அப்பர் சுவாமிகள் என்ன பிரச்சாரம் பண்ணாரோ அந்த உழவாரப்பணியை பண்ணுங்கோ, புனருத்தாரணம் பண்ணுங்கோ. புதுசாக கோவில் கட்டுறது ஒரு பக்கம் இருந்தாலும் ரொம்ப ரொம்ப முக்கியம் புனருத்தாரணம் அப்படிங்கிறதுக்காக யந்திர பிரதிஷ்டைகள். எத்தனை கோவில்களில் அந்த சக்கரம் கொடுத்தார் சுவாமிகள், சரஸ்வதி சுவாமிகள் சக்கரம் கொடுத்தார் அப்படின்னு சொல்லி இன்றைக்கும் கிராமத்தளவில் அந்த ஞாபகப்படுத்திட்டு ஜனங்க இன்னும் சந்தோஷமாக சொல்கிறேன். அந்த மாதிரி ஒரு இந்து மதத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு சமுதாயங்களையும் ஒருங்கிணைக்கக்கூடிய சக்தியாக, அனைவரும் ஆஸ்தீக மார்க்கத்தில் வரக்கூடிய ஒரு சக்தியாக அவளுடைய யாத்திரைங்கிறது. ஒரு பக்கம் யானை இருக்கும், இன்னொரு பக்கம் பசுமாடு இருக்கும். அது பழக்கத்தினால ரெண்டும் அப்படியே ஒன்றும் சௌஜன்யமாக இருந்துட்டு, அதே சமயத்தில் இது யானை அப்படியே ஒரு இழுக்கும் இந்த பசுமாட்டுக்கு வச்சதை இது. அது அந்த கோபூஜை கஜ பூஜையை வடநாட்டில் எல்லாம் கூட நடத்தி, குஜராத்து, ராஜஸ்தானு, அந்த ராஜஸ்தான்லாம் கிணத்து ஜலம்லாம் கிடைக்கிறது அப்போ ரொம்ப கஷ்டம். ஆமாம், அந்த சமயத்துலேயும் அங்கே சந்திரமௌலீஸ்வரர் சுவாமி பூஜை அபிஷேகங்களாக நடத்தி 30 கிலோமீட்டர் 40 கிலோமீட்டர் அவ்வளோதான், ரொம்ப தூரம். அதுக்கப்புறமா வேனில் போக ஆரம்பித்த அப்புறமா நிறைய தூரம் வந்தேன். அதுக்கு முன்னாடியெல்லாம் நீங்கள்லாம் பார்த்துருப்பேன். வடநாட்டில் அந்த மாதிரி கோபூஜை கஜ பூஜை எல்லாம் நடத்தி துவாரகா, ஜெகநாத்புரி, இன்னும் பல வைத்தியநாத் தாம் ஜார்க்கண்டில், பீமாசங்கர் மகாராஷ்டிராவில், கேதார்நாத்துக்கு அவளே சந்திரமௌலீஸ்வரர் சுவாமி கூட எடுத்துன்னு போய் அங்கே அந்த ஹிமாலயத்தில் பூஜை பண்ணி. அதனால் இந்த தீர்த்த யாத்திரையின் மூலமாக ஜனங்களுக்கு தர்ம பிரச்சாரத்தில் ஒரு அறிமுகம் கிடைக்கிறது, ஆர்வம் உண்டாகிறது, அதிகரிக்கிறது தர்ம பிரச்சாரம். அது மாதிரி நடந்துட்டுருக்கு. அதை ஒட்டி இந்த பரமஹம்ச பரிவிராஜகங்கிறத ஒட்டி இதில் யாத்திரை பண்ணுறதுங்கிறது ஒரு அங்கம். அதனால் இப்போ இங்கேருந்து 2 வருஷத்துக்கு முன்னாடி கிளம்பி இங்கேருந்து கர்நாடகாவில் ஒரு ஹம்பி ஹாஸ்பிட்டலுங்கிற ஊருக்கு போய் அங்கே வித்யாரண்ய வித்யாபீடம் அப்படின்னு ஒன்று ஆரம்பித்து அந்த 5000 கிலோமீட்டர் 5-6 வருஷம் அவள் 80 வயசுக்கு மேலே அவள் பாத சஞ்சாரம் பண்ணி ஷோலிங்கர் மலையெல்லாம் ஏறி, வெய்ய காலத்தில் அந்த 2 மலையும் ஒரே நாளில் ஏறி கர்நாடகா, மகாராஷ்டிரா, தண்ணி இல்லாத ஊருக்கெல்லாம் போய் குல்பர்கா அந்த மாதிரி இடத்துல எல்லாம் நிழலோ நீரோ அபூர்வங்கிற இடத்துக்கெல்லாம், பண்டர்பூர் அங்கெல்லாம் இருந்து சதாரா அப்படிலாம் யாத்திரை பண்ணி வந்தேன். அதில் இந்த ஹம்பிங்கிறதும் ஒன்றும். ஜெய ஜெய சங்கர
हर हर शंकर जय जय शंकर 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 हर हर शंकर விருபாட்சேஸ்வரர் கோவில் வித்யாரண்யர் இருந்த ஊர். அந்த வித்யாரண்யர் வந்து வேதங்களுக்கு அர்த்தம் எழுதியிருக்கார். அதே மாதிரி ஷடங்கம்னு இருக்கு, வேதத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு அந்த ஷடங்கம்ங்கிறத படிக்கணும். அந்த ஷடங்க பாடசாலை. அதுக்கப்புறம் சாண்டூர்னு ஒரு ஊருக்கு போயிருந்தோம். எம்ஒய் கோர்படேன்னு பெரியவாள்கிட்ட பக்தர், பெரியவாள்கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு ஃபோட்டோ எடுத்தார். அவருக்கு பர்மிஷன் கிடைச்சிது. ஆமாம், அந்த சிவன் கோவில்லாம் பார்த்துருந்தோம், அவள் தங்கியிருந்த இடம். அதே மாதிரி ஒரு கோசாலை, அதெல்லாம் ஒன்றும் நல்லா பராமரிச்சுன்னு வரா. பெரியவா பேரெல்லாம் எழுதி இத்தனாம் தேதி பெரியவா வந்தா அப்படிங்கிறது. வேற மாநிலம், வேற மொழி, வேற சூழ்நிலை இருந்தாலும் அவள் வந்து இன்னும் அந்த குரு பக்தியோட அதெல்லாம் பராமரிச்சுன்னு வர. அது எல்லாத்தையும் அந்த இடங்கள்லாம் போய் பார்த்தோம். அது பார்த்தோம். ராயல்சீமா அதுவும் கொஞ்சம் பார்த்தோம். அதுக்கப்புறம் கோதாவரி, அந்த கோதாவரி பிராந்தத்தில் 1937 பெரிய பெரியவாளும், அதுக்கப்புறமா 1967, 68, 69 2 பெரியவாளும் சஞ்சாரம் பண்ணியிருக்க. அந்த 37ஆம் வருஷம் எங்கே சங்கர ஜெயந்தி பண்ணினாலோ அங்கே ஃபிலாசபி கான்ஃபரன்ஸ், அது பிரம்ம சத்திரம்னு பேர். சத்திரம்னா யாகம், வேள்வி, ஞான வேள்வி. அது அந்த பிரம்ம சத்திரம்ங்கிறத அந்த டிஎம்பி மகாதேவன் ப்ரொஃபஸர் அவரும் அதை ரெக்கார்ட் பண்ணியிருக்கார். ஆமாம், அந்த ஊரில் முக்காமலான்னு ஒரு ஊர் கோதாவரி ஜில்லாவில். அந்த கிராமத்தில் வித்வான்கள்லாம் வரவழைச்சு மறுபடியும் அந்த பிரம்ம சத்திரம்ங்கிறத அந்த பழச கொண்டாடுற விதமாக, ஞாபகப்படுத்திக்கிற விதமாக அதை பற்றி அவளே சொன்னா நம்மள்கிட்ட. 1980களில் இங்கே காஞ்சிபுரத்தில் வச்சு இது மாதிரி அந்த ஊரில் பிரம்மசத்திரம் பண்ணினோம்னு சொன்னான். ஆமாம், அதனால் அந்த ஊரில் அந்த பிரம்மசத்திரம்ங்கிறத கீதா பாஷ்யம், பிரம்மசூத்திர பாஷ்யம், மற்ற விவேக சூடாமணி, உபனிஷத் பாஷ்யங்கள், இது எல்லாத்தையும் நல்லா படித்த வித்வான்களை வர வச்சு நித்தியப்படி பிரவச்சனம் எல்லாம் நடத்தி ரொம்ப நல்ல வேதாந்தம்தான் நம்மளுடைய தேசத்தில் எல்லா ஜனங்களும் துவேஷம் இல்லாமல், விரோதம் இல்லாமல், சௌஜன்யமாக இருக்கிறதுக்கு, எல்லாரும் பிரியமாக இருக்கிறதுக்கு, ஒத்துமையாக இருக்கிறதுக்கு காரணம் அந்த வேதாந்தம் ஃபிலாசபிங்கிறது, அத்வைதா ஃபிலாசபிங்கிறது. அந்த கான்ஃபரன்ஸை அங்கே நடத்தினோம். அது நிறைய பேர் வந்து கலந்துட்டா. அது 37ஆம் வருஷம் அவள் தங்கியிருந்த ஒரு வீடு அழிச்சுன்னு போய் காமிச்சார். ரொம்ப வயசான ஒருத்தர் இருக்கார் அங்கே. அவர் வந்து இங்கே தான் பெரியவா தங்கியிருந்தா, மாடிக்கெல்லாம் அழிச்சுன்னு போனார். அந்த ஃபோட்டோவையும் காமிச்சார். அது அப்படியே இருக்கு. அந்த இடத்தெல்லாம் அதெல்லாம் மானுமெண்ட்டாக பண்ணணும். அதெல்லாம் வந்து அந்த மாதிரி வெளிநாட்டில் நாம் வந்து முக்கியமான சம்பவங்கள் நடந்த இடத்த எல்லாத்தையும் நாம் வந்து மானுமெண்ட்டாக அவள் பண்ணுறதை நாம் பார்க்குறோம். நம்மளுடைய தேசத்துலேயும் இன்னைக்கு அது மாதிரியான தேவை இருக்குது. அது வந்து பாவி தரம், அதாவது வரக்கூடிய சந்ததியினருக்காக அதை நாம் தெரிவிக்க வேண்டிய அவசியமும் இருக்குது. அதுக்காக அந்த ஆற்றெல்லாம் காமிச்சார். இங்கே தான் பெரியவா விசிராந்தி எடுத்திருந்தா, இங்கே தான் யானை கட்டியிருந்தா, இங்கே தான் சந்திரமௌலீஸ்வரர் பூஜை பண்ணினா, இங்கே தான் சன்னியாசிகள்லாம் வந்து பெரியவாளை பார்த்தா, பாஷ்யம் சொன்னா, அதெல்லாம் காமிச்சார். இன்னொருத்தர் ஒரு இடத்துக்கு போயிருந்தோம். வயசான ஒரு அம்மா வந்தா, ஏதோ வெள்ளி காசு காமிச்சா. ராமநாமம் எழுதினோம் அந்த காலத்தில் வந்து கொடுத்தா அப்படின்னு சொல்லி பெரிய வெள்ளி காசு, அம்பாள் காசு எல்லாம் காமிச்சா. காமகோட்டி பீட்டம் எல்லாம் போட்டு அத்தனை வருஷமா அதை வந்து பொக்கிஷமா வச்சுட்டு பிரசாதமா வச்சுட்டு அந்த சந்தோஷத்துல அவ வந்து அவ திருப்தியா இருக்கா. ஆமா, அதெல்லாம் காமிச்சா. அது ஒரு கிராமத்துக்கு போனோம்.
அது மாதிரி பல கிராமங்கள்ல பழைய ஆர்கிடெக்சர்ல இருக்கக்கூடிய ஆத்தெல்லாம் பார்த்தோம். தோப்பு, திண்ணை, அந்த பாலோடி, முத்தம் என்ன இருக்கோ அது எல்லாத்தையும் அங்கெல்லாம் டெல்டா கல்ச்சர். இந்த தஞ்சாவூர் ஜில்லா, கிருஷ்ணா, கோதாவரி, பாலக்காடு இதெல்லாம் வந்து ஒரு நதி தீரத்துல தீர்த்தக்கரையில பக்தியையும் சம்பிரதாயத்தையும் சங்கீதத்தையும் வளர்த்த பூமிகள். அதனால அந்த கோதாவரி ஜில்லால கொஞ்சம் விஸ்தாரமா பல இடங்களை பார்த்தோம். மற்றபடி பெரிய ஸ்ரீகாக்குளம், அங்க வந்து பெரியவாளுக்கு முன்னாடி இளையாத்தங்குடி பெரியவா, அவ சுதர்சன மகாதேவேந்திர சரஸ்வதி சுவாமிகள் 1886 அங்க வந்திருக்கா விஜயநகரத்துக்கு. ஜெகநாத் புரி வரைக்கும் தரிசனம் பண்ணிட்டு யாத்திரை பண்ணியிருக்கா. அங்க பழைய டைரியை பப்ளிஷ் பண்ணோம். அந்த காலத்துல அவ விஜயநகரத்துல தங்கின போது என்ன தர்ம காரியம் நடந்தது அதெல்லாம் யாரோ தெலுங்குல எழுதி வச்சிருக்கா. அதை மறுபடியும் ரீபப்ளிஷ் பண்ணி அந்த விஜயநகரம் சங்கர மடத்துக்கும் ஒரு 100 வருஷத்து பழைய சங்கர மடம் அதுக்கும் போயிட்டு வந்தோம். இந்த சரித்திர சுவடுகள் வடுகள் நமக்கு இல்லாம இருக்கிறதுக்கு நமக்கு சுவடும் தேவை. அந்த சுவடுகளை பார்க்கும்போது அந்த மாதிரி பழைய இடங்கள் எல்லாத்தையும் அங்க பார்த்து தரிசனம் பண்ணி அதெல்லாம் புண்ணிய கஷேத்திரங்கள், பஞ்சாராம கஷேத்திரங்கள்னு இருக்கு. நம்ம ஊர்ல எப்படி பஞ்சபூத ஸ்தலங்களோ அது மாதிரி பஞ்சாராம கஷேத்திரங்கள்னு இருக்கு. அந்த கோவில் எல்லாம் அபிஷேகங்கள் நடத்தி